السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பின்பு தினமும் ஒரு இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் இந்த மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் நாம் இன்று பார்க்கின்ற செய்தி இருப்பதை கொண்டு திருப்தி அடைவோம் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புக்கினிய சகோதரர்களே, இந்த உலகில் மனிதராக பிறந்தவர்கள் அனைவரும் பல்வேறு ஆசைகளுடையவர்களாகவே இந்த உலகில் வாழ்கிறார்கள். ஆசைகள் பொறுத்தவரை மனிதர்கள் மத்தியில் ஆசைகள் வெவ்வேறாக இருந்தாலும் செல்வத்தின் மீது மனிதன் பேராசையுடையவனாகவே இருக்கிறான். மனிதனுடைய மனம் எத்தகையது என்றால் அந்த செல்வத்தின் மீது மன நிறைவு பெற்றவனாக இல்லாமல் மன நிறைவு குறைந்தவனாகவே அவன் வாழக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், சஹீஹ் புகாரி 6421வது செய்தியாக அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மனிதன் வளர்ந்து பெரியவனாக அவனுடன் சேர்ந்து இரண்டு ஆசைகளும் வளர்கின்றன என்று கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். ஒன்று பொருளாசை, நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற அந்த தன்னுடைய வாழ்நாள் குறித்த ஆசை என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இரண்டு ஆசைகள் மனிதன் பெரியவனாகும் போது அவனுடன் சேர்ந்து அந்த ஆசைகள் வளர்கின்றன. பொருளாசை, நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். செல்வம் அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அதுவே அவனை அழிக்கக்கூடிய பேர் ஆயுதமாக மாறிவிடுவதையும் நாம் பார்க்கிறோம். அதிகமான செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் பெற்றவர்கள் ஆடம்பர வாழ்வில் மூழ்கி அதை அவர்கள் அழிக்கக்கூடியவர்களாகவும் அது அவர்களை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல போதுமான வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தை பெற்றிருந்தாலும் அவர்களுடைய மனம் அந்த செல்வத்தில் மன நிறைவு பெற்றவர்களாக இந்த உலகில் வாழ்வதில்லை. இப்படி மனிதன் அந்த செல்வத்தில் மன நிறைவு பெறாதவனாகவே இந்த உலகில் வாழ்ந்து வருகிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய மனநிலை எப்போதும் தன்னிடம் உள்ள தமக்கு மேலே உள்ள மேலானவர்களையே எப்போதும் நோக்கி கொண்டே இருப்பதாகவும், ஆனால் இஸ்லாம் மனிதர்கள் தனக்கு கீழில் உள்ள மனிதர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும், அவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் என்று நமக்கு அறிவுரை கூறுகிறது. சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 6490வது செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செல்வத்திலும் தோற்றத்திலும் தம்மை விட மேலான ஒருவரை உங்களில் ஒருவர் கண்டால் உடனே தம்மை விட கீழான ஒருவரை நீங்கள் நினைத்து பார்க்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார். பொருளாதாரத்திலும் வாழ்க்கை வசதிகளும் தன்னுடைய தோற்றத்தை விட அழகான ஒரு மனிதரை காணும் போது தனக்கு கீழே உள்ள மனிதர்களை அவர் எண்ணி பார்க்கட்டும், நினைத்து பார்க்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அப்போதான் அல்லாஹ் நமக்கு செய்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்துவதாக இந்த உலகில் மனிதன் வாழ்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் அளிக்கிறார். இப்படி மனிதன் தனக்கு கீழே உள்ள மனிதர்களை எண்ணி பார்க்க வேண்டும், அதுதான் சிறந்தது என்று மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதே போல சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 6416வது செய்தி, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லாஹ் இப்னு உமருக்கு பல அறிவுரைகளை கூறுகிறார்கள். அந்த அறிவுரை மிக முக்கியமான அறிவுரை, நீ இந்த உலகில் வாழும் போது அந்நியனை போல் ஒரு வழிபோக்கனை போல் வாழ்ந்து கொள். காலை பொழுதை அடைந்தால் மாலை பொழுதை நீ எதிர்பார்க்காதே, மாலை பொழுதை அடைந்தால் காலை பொழுதை எதிர்பார்க்காதே. நீ நோய்வாய்ப்படுவதும் உன் ஆரோக்கியத்தை நல்வழியில் செலவிடு, உன்னுடைய மறுமை வாழ்வுக்காக உன்னுடைய வாழ்நாளில் சிறிதேனும் செலவிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி பல அறிவுரையை அப்துல்லாஹ் இப்னு உமருக்கு குறிப்பிடுகிறார். அழகான அறிவுரை, ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய வாழ்நாளில் பேணி நடக்கக்கூடிய அறிவுரை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். நீ நோய்வாய்ப்படுவதும் உன் ஆரோக்கியத்தை நல்வழியில் செலவிடு, உன்னுடைய மறுமை வாழ்வுக்காக உன்னுடைய வாழ்நாளில் சிறிது செலவிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அறிவுரை கூறுகிறார்கள். இப்படி இஸ்லாம் நமக்கு இருப்பதை கொண்டு மன மகிழ்ச்சி அடைவும், மன நிம்மதி அடைவும், அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலும் வாழ்வாதாரத்திலும் மற்ற அருட்கொடைகளுக்கும் நன்றி உடையவர்களாக, நன்றி செலுத்தியவர்களாக வாழ வேண்டும் என்று நமக்கு அறிவுரை கூறுகிறது. அந்த அறிவுரை ஏற்று வாழக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா.